இந்த குழந்தைகளுக்கு சொல்றேன், நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடு. ஏன் தெரியுமா? அவங்களாம் சொல்ற மாதிரிலாம் வச்சுக்காத. ஏன் தெரியுமா பாஸ் பண்ணணும்? நம்ம பாஸ் பண்ணோம்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கலாம். இல்லைன்னா அவங்க சொல்ற மாதிரி ரொம்ப வலி. அடுத்தவங்க சொல்ற மாதிரிலாம் வாழ முடியாதுங்க. நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும். அப்படின்னா நம்ம ஜெயிச்சுக்கிட்டே போகணும். நம்ம ஜெயிச்சா நம்ம வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கலாம். நாம் தோற்றால் நம் வாழ்க்கை அடுத்தவர்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். அவர்கள் ஜெயிக்கின்ற வழி அவர்களுக்கே தெரிந்து போகும். நான் வாசிக்கிறேன், ஒரு அந்த இச்சா மரணதாரி அவர் கூப்பிடுறாருங்க கிருஷ்ணனை. ஓய் வா, என்ன போருக்கு வந்துட்டு ஆயுதம் தூக்க மாட்டியா? மரியாதையா வந்து கொல்லுங்கிறார். கிருஷ்ணா ஏற்கனவே சத்தியம் பண்ணிட்டாங்க, நான் ஆயுதத்தை தூக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இருக்கிறான். அவர் சொல்றார், நீ ஆயுதம் தூக்கல, என்னோட நீ போரிடல, இன்றைய இரவு நான் அக்னி பிரவேசம் செய்து செத்து போவேன். இது பீஷ்மர் கொடுத்த உறுதி. அவர் கத்துறாருங்க. இந்த உறுதிமொழி கொடுத்த உடனே கோவம் வந்துருச்சு கிருஷ்ணனுக்கு. துள்ற ஓவரா. பார்த்தன் சொல்றான், கிருஷ்ணா உணர்ச்சி வசப்படாத, உன் சத்தியத்தை உடைக்க போறாங்க, நீ உணர்ச்சி சும்மா இரு. கீழே குதிச்சாம் பாருங்க கிருஷ்ணன். கையில அந்த சக்கரத்தை எடுத்துட்டு ஓடுறாங்க. ஓடி போகும்போது எல்லாரும் வந்து பிடிச்சிட்டாங்க. யார? கிருஷ்ண பரமாத்மாவை பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு போர் முடிஞ்சது. நேரா டென்ட்ல கோமா உட்காந்துருக்கான். பார்த்தன் ஒன்னும் பண்ணல. பார்த்தன்றா அர்ஜுனன், அவன் ஒன்னும் பண்ணல. நேரா டென்ட்டுக்குள்ள போனான். என்ன என்ன என்னை கோபப்படுத்தி விட்டான் பீஷ்மன். இந்த டிராமாலாம் என்கிட்ட காட்டாத. எதுக்கு இந்த டிராமா? என்ன டிராமா? ஒரு டிராமாவும் இல்ல. இல்ல இல்ல டிராமா தான். ஏன்னா எப்படி சொல்ற இது டிராமான்னு எப்படி சொல்ற? கிருஷ்ணா இங்க பாரு, உன் லீலை என்கிட்ட வச்சுக்காத. உன் கையில இருந்தது சக்கராயுதம். ஆமா, இருந்த இடத்துல இருந்து விட்டு இருந்தாலும் அவன் செத்துருப்பான். எதுக்கு ஓடன? இது அர்ஜுனன் கேட்ட கேள்விங்க. பிடிப்பாங்கன்னு தானே, அவனை கொல்ல மாட்டான்னு தானே, அவனை கொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணல. ஏன் கிருஷ்ணா கையில ஆயுதத்தை எடுத்தேன்? அப்போ கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை தான் பாகவதம் சொல்கிறது. கிருஷ்ணன் சொன்னான். அந்த பொசிஷனுக்கு வந்துட்டான் மறுபடியும். நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, நான் வீட்டில் இப்படி இருக்க மாட்டேன். வீட்டில் உங்களை போல் மிக சாதாரணமான ஒரு நிலையில் தான் நான் இங்க வந்துட்டேன்னா என் பீடம், என் சிம்மாசனம். அவர்கள் பீடத்தில் உட்கார்ந்தால் அவருடைய வார்த்தைகளை நாம் கவனமா கேட்கணும். வீட்டுல கேட்கிற மாதிரி இல்ல. உங்க வீடுகளில் விளையாடுகின்ற பிள்ளைதான் இங்கே வேற ஒரு நிலையில அப்படி உட்காரும். இந்த அம்மா வீட்டுல எவ்வளவு சாதாரணமா இருப்பாங்க. அவங்க அந்த பொசிஷன்ல உட்காந்து அந்த கிரீன் பென் எடுத்தாங்கன்னா சர்வ நாடியும் ஒடுங்கி நம்ம உட்காரணும் முன்னால. ஏன்னா அந்த கிரீன் பென்னுக்கு அவ்வளவு பவர். அவன் உட்காந்துட்டான். சீட்ல உட்காந்துட்டு பேசுனாங்க. கிருஷ்ணன் என்ன கேட்டாய்? ஏன் ஓடன? அப்படித்தானே கேட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் போகாமல் இருந்திருந்தால் பீஷ்மன் செத்திருப்பான். எப்படி சொல்ற? அவன் ஆணையிட்டு விட்டான். நான் ஆயுதம் தூக்கவில்லை என்றால் அவன் செத்து விடுவேன் என்றான். அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆயுதம் எடுத்தேன். அப்போ நீ செஞ்ச சத்தியம், நீ சத்தியத்துல தோக்கலாமா? நீ பகவான் இல்லையா? உடனே அந்த பகவான் சொன்னான், ஆம் நான் பகவான், அவன் பாகவதன், என் பக்தன் அவன். பகவான் தோற்கலாம், பாகவதன் தோற்க கூடாது என்பதுதான் என் இலக்கு என்று சொன்னான் கிருஷ்ணன். இறைவனுக்கு எது விருப்பம் என்றால் அவன் தோற்க தயாராக இருக்கிறான். நாம் ஜெயிக்க வேண்டும். பல நேரங்களில் அவனை ஜெயிக்க வைக்கிறோம் என்று சொல்லி மனிதர்களாகிய நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை நம்முடைய நாட்டில் இருந்து அகல வேண்டும் என்றால் நாம் சரியான வகையில் இறை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனங்களில் வரக்கூடிய அந்த அழுக்கு என்கின்ற சொன்னாங்க இல்லையா, மனத்து கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் எது தெரியுமா? தவம், அன்பு தவம் என்று சொன்னார்கள். வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், தவம் என்பது என்ன, தியானம் என்பது என்ன. இவ்வளவு சிம்பிளா சொல்லவே முடியாது. நீ சமைக்கிறாயா, சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகிறாயா, உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது உன் மனநிலை எங்கே லயித்து இருக்கிறதோ அந்த வினாடிக்கு பெயர் தவம் என்று பேசுகிறார் வேதாத்ரி. அந்த தியானம், அதை தவிர்த்து வேறு எதுவும் நினைக்க முடியாத அந்த புள்ளியில் நிற்பது, அதற்கு பெயர் தான் தியானம், அதற்கு பெயர் தான் தவம். பல நேரங்களில் நம்முடைய மனம் அலகழிது பாருங்க, அதில்தான் மகிழ்ச்சி பறிபோய் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நமக்காக எத்தனையோ அருளையும் எத்தனையோ விஷயங்களையும் விரித்து வைத்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பும் அந்த அருளும் நமக்கு இருக்கிறதா என்பதை மட்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளும். பல நேரங்களில் இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்ததுங்க. 10 செகண்ட் கதை மின்னல் மாதிரி வந்து விழுதுங்க. சிந்தனை அப்படித்தான் வந்து விழும்.
சிந்தனை அப்படித்தான் வந்து விழ வேண்டும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் பிரான்ஸ் போயிருந்த போது லூவர் மியூசியம் போயிருந்தேன். லூவர் மியூசியத்துல ஒரு பெரிய இந்த சுவர் அளவிற்கு பெரிய இது மாதிரி 3-4 மடங்கு சுவர், அதுல ஒற்றை ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஒரே ஓவியங்க, இந்த மாதிரி 5-6 மடங்கு சுவர்ல ஒரே ஓவியம். 5-6 மடங்கு கூட இல்ல, கீழே பாக்குறதுக்கு ஒரு 10 மாடி இருக்கும். பெரிய சுவர், ஒரே ஓவியம். அந்த ஓவியத்தை பார்க்கறதுக்கே எனக்கு 40 நிமிஷம் ஆச்சு. பார்த்தெல்லாம் கடந்து போயிட முடியல, நின்னு பார்க்கணும். நான் அதனால தான் சொல்றேன், குழந்தைகளே, ஒன்றை ரசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தியானத்திற்குள் வர வேண்டும். தியானத்திற்குள் வர வேண்டும் என்றால் புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புத்தகத்தை வாசித்து பழக்கப்படக்கூடியவர்களுக்கு தியானம் கைகூடுகிறது. வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்படக்கூடியவர்களால் புத்தகங்களை வாசிக்க முடியாது. வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்படாமல் புத்தகங்களை நிதானமாக வாசிக்கக்கூடிய பயிற்சிக்குள் வாருங்கள். நான் சொல்லுவது மிக அற்புதமான பயிற்சி. நான் அதை பார்க்கிறேன், 40 நிமிஷம் பார்த்து கொண்டே இருந்தேன். என்னன்னா, ஒரு பெரிய ராட்சதன் ஒரு ஆளை தன்னுடைய கால் நகங்களால் தூக்கி இருக்கான். அந்த கால் நகங்களை தூக்கி இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய ஒற்றை காலை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறாள் அவன் மனைவி. அவன் கையில் ஒரு குழந்தை. அவளுடைய கால்களை 2 குழந்தைகள் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த 2 கால்களின் கால்களை இன்னொரு பெண் பிடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய காலை ஒரு பெரிய குண்டான ஒரு மனிதன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். இவ்வளவையும் கடந்து அந்த பிசாசு அந்த மனிதனை தூக்குகிறது. இந்த காட்சியை பார்த்து வெலவெலத்து போய் நிக்கிறேன். அந்த காட்சி எதில் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா, பின்னால் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையில் ஒரு மின்னல் வெட்டு, அந்த மின்னல் வெட்டின் வெளிச்சத்தில் ஓவியன் இதை வரைந்திருக்கிறான். என்ன காட்சிங்க! இதை பார்க்கறதுக்கே ஒரு ஐஸ் வேணும். ஒரு காட்சியை ஒரு மின்னலில் காட்ட முடியுமா? அந்த மின்னலில் நான் அந்த ஓவியன் அதை பார்க்க தவறி இருந்தால் நமக்கு இந்த ஓவியம் கிடையாது. எவன் ஒருவன் கவனப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அடுத்தவர்களுக்கு தந்துவிட்டு போகிறான். கவனத்தை குலைக்கக்கூடிய செயல். மாதாந்தோறும் இந்த கூட்டம் நடக்குது இல்லையா? நான் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கவனத்தை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், எந்த விஐபியாவது வரட்டும், கூட்டம் ஆரம்பிச்சிருச்சா, லேட்டா வராங்களா, வந்து அமைதியா உட்காரத்துக்கு அனுமதியுங்க. வேறு எந்த ஆர்ப்பாட்டத்தையும் கவனத்தையும் தராதீர்கள். அதுதான் நம் கவனம் நம் கையில் இருக்கிறது என்பதற்கான ஒரே சாட்சி. மேடையில் ஏறுகின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம் டீ கொடுக்கிறார்களா? இங்க வைத்தால கத்திட்டு ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க, எல்லாரும் டீ கொடுக்கறதையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. கவனம் சிதறுகின்ற அந்த வினாடியில் வாழ்க்கை சிதறுகிறது. கவனப்படுத்திக் கொள்ளுவது எது நேர்ந்தாலும் நம்முடைய கவனத்தில் இருந்து நம்மை விலக்கி விடாத அளவிற்கான மன ஆளுமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வேண்டியதை பெறுகிறார்கள். வேண்டியதை பெற வேண்டும் என்றால் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாழ்க்கையில் எல்லோருக்கும் சிக்கல் வரும். விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு அதன் மேல நம்பிக்கை கொள்றதா நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறதான்னு இதுவரைக்கும் புரியல. இன்னும் வயசு போதலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிறது. திட்டமிடாமல் நடக்கிறது, ஆனால் திட்டமிட்டு கொண்டுதான் நடக்கிறது. எனக்கு தான் அது திட்டம் இல்லையே தவிர யாரோ ஒருவருக்கு அந்த திட்டம் உண்டு. ஏதோ ஒரு சூழலுக்கு ஒரு திட்டம் உண்டு. பிரார்த்தனை எது என்றால் அந்த சூழல் நமக்கு தோதாக அமைய வேண்டும் என்பதுதான். அந்த கவனத்தோடு நம் வாழ்க்கையை நாம் சந்திக்கக்கூடிய நிலையில் நல்ல விஷயங்கள் தானாகவே நிகழ்கின்றன. இங்க பாருங்க, இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. நீங்கள் எல்லோரும் சில பேர் வாசித்திருக்கலாம், சில பேருக்கு நான் நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். இந்திராணின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, மிஸ்ஸஸ் இந்திரன், மேல்லோகத்துல இந்திரனுடைய மிஸ்ஸஸ், அவங்க ஒரு கிளி வளர்த்தாங்களாம். அந்த கிளி கேள்விப்பட்டீங்களா? அந்த கிளி வளர்த்தாங்களாம். அந்த கிளி சாகர நிலைக்கு வந்துருச்சான். உடனே அதை எடுத்துக்கிட்டு இந்திரன் கிட்ட வந்திருக்காங்க. அவர் சொன்னாங்க, பாருங்க இது கிளி சாக போகுது, இதை காப்பாத்தி கொடுங்க, நீங்க நிறைய வரம் கொடுக்குற ஆள் தானே, இந்தாங்க இதை காப்பாத்தி கொடுங்க. இந்திரன் சொன்னாராம், சாக கிடக்கிறதெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியாது, பிறப்பு கொடுக்குறவன் பிரம்மா, நான் போய் பிரம்மாவை பார்த்துட்டு வரேன்ட்டு, கிளி நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் ஓடி வந்துடுறேன்ட்டு பிரம்மாட்ட போயிருக்கிறார். பிரம்மா என்ன சொன்னாராம், பிறப்பு கொடுக்கறதான் என் வேலை, இது சாக போகுது, இதை காப்பாற்றணும், விஷ்ணு கிட்ட போகணும். விஷ்ணு சொன்னாரா, ஐயே இது சாக போகுது, சாவை பத்திய விஷயம்லாம் சிவன், அங்க போலாம் அப்படின்ட்டு இந்த பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கூப்பிட்டு இந்திரன் நேரா சிவன் கிட்ட போறாரு. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் சிவன் கிட்ட வேலை நடக்கும்ட்டு சிவபெருமான் பாக்குறாரு. ஐயோ அழிக்கிறது தானே என் வேலை, ஆனா சாவெல்லாம் நான் திட்டமிட முடியாது, அது என் டிபார்ட்மெண்ட் வேறையாச்சு, யமதர்மன் ராஜா கிட்ட அதை கொடுத்துட்டேனே, அவர் தானே அதை பாக்குறாரு.
சரி சரி வா போய் அவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து யமதர்மன் கிட்ட போன உடனே யமதர்மன் எழுந்திருச்சு நின்னுட்டாரு. என்னடா 4 பேர் வந்துட்டாங்களேன்னு எழுந்திருச்சு நின்னுட்டு என்ன ஆச்சு? இல்ல இந்திராணி ஒரு கிளி வளர்க்குது, அது கிளிக்கு என்ன அழிவு எல்லாம் வந்துட்டு இருக்குது, அது எப்படி செத்துருமா, அது காப்பாத்து. ஓ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஓலை இருக்குது, அந்த ஓலை அந்த ரூம்ல வச்சிருக்கிறேன், ஓலையை பார்த்தா தான் பார்க்க முடியும், என்ன மேட்டர்னு சொல்ல முடியும், வாங்க ரூம்குள்ள போலாம் அப்படின்னு திறந்து ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள யார் யார் போறா? இந்திரன், மிஸ்டர் பிரம்மா, மிஸ்டர் விஷ்ணு, மிஸ்டர் சிவபெருமான் அண்ட் மிஸ்டர் யமதர்மன் ராஜா 5 பேரும் உள்ள போறாங்களா? டக்குன்னு ஓலை அறுந்து விழுந்துருச்சு. எடுத்து பார்த்தா அந்த கிளியினுடைய ஆயுள் இந்த 5 பேரும் ஓலையை பார்க்க வரும்போது முடியும் என்று எழுதியிருக்கிறது. ஒழுங்கு மரியாதை அவங்க இடத்துல இருந்திருந்தாங்கன்னா இந்த நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டே நிறைய பேர் நாசம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தெரியாம போய் உதவி செய்யறது இருக்குல்ல. விஷயம் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸ்க்கு போகும்போது NSS ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸ்க்கு போகும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரோட்ல யாராவது அடிபட்டு கிடந்தா உடனே தூக்க கூடாது, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணணும்னு. ஏன்னா தூக்குனா என்ன ஆயிருக்கு, தூக்கி ஒருத்தன் வந்து ஆட்டோல போட்டு போயிருக்கிறான், போய் வாசல்லையே இறந்துட்டான். அந்த ஆள் என்னன்னா முதுகு தண்டுல ஒரு சின்ன கிராக்கு, இவன் ஆன ஆட்டத்துல வெடிச்சு செத்துட்டான் ஆட்டோல. சில பேர் பழைய படம் பார்த்துட்டு கத்தி குத்தி இருந்ததுன்னா அதை உருவி விட்டுருவாங்க தெரியுமா? உருவக்கூடாது கத்திய, ஏன்னா கத்தி குத்தி இருந்தாதான் பிளட் அங்க நிற்கும், உருவி விட்டீங்கன்னா பிளட் லாஸ் ஆகி செத்துருவாங்க சீக்கிரம். நமக்கு சினிமா பார்த்தே பல விஷயங்களை நம்ம பண்றோம். கற்றுக்கொள்ளுதல். சாக்ரட்டிஸ் சொன்னான்ல, சாகறதுக்கு 2 நாள் அன்னைக்கு சாக்ரட்டிஸ் ஒரு பாட்டை கேட்டான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு வந்து எங்க இருந்தோ வந்திருக்கு. அப்ப பக்கத்துல இருந்தவங்க கேட்டிருக்கான், ஏய் தோழனே நீ வந்து இந்த வாசிக்கிறாயே இதை எனக்கு சொல்லித்தாயேன். பக்கத்துல இருந்த அந்த தோழன் சொன்னானா, 2 நாள்ல சாக போற சாக்ரட்டிஸ், இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சிறையில். சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் சாகும்போது இந்த ஆர்கன் எனக்கு வாசிக்க தெரியும் என்ற ஒரு எண்ணம் போதாதா? சாகும்போது கூட ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் சாக்ரட்டிஸ். அதுதான் இந்த உலகத்தை அவன் பல கேள்விகளால் துளைத்ததற்கு காரணம். சாக்ரட்டிஸுடைய தத்துவமே வேற எதுவுமே கிடையாது. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இவ்வளவுதான் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ்க்கு எந்த தத்துவமும் கிடையாது. இந்த क्वेश्चन தான் சாக்ரட்டிஸ். விழிப்புணர்வோடு இருத்தல், ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குது.